நேற்று பாராளுமன்றத்தில் நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக எம்பிக்களுக்கு எதிராக பயங்கர ஆக்ரோஷமாக பேசின ஒரு வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து போய் பாருங்கள். நிறைய இடத்துல அது ஷேர் ஆகிட்டுருக்கு. எதற்காக நிதியமைச்சர் ஆக்ரோஷமாக பேசணும் அப்படின்னா அது தெரிஞ்ச விஷயம்தான். திமுகவுடைய ஒரே பிரச்சாரம் இப்போ என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு நிதி கொடுப்பதில்லை, பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, மோடி தமிழகத்தை வஞ்சிக்கிறார். இதே பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு இங்கே தமிழக மக்கள்கிட்ட பேசுகிறாரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை பேசுகிறாங்க. மற்ற திமுக ஆதரவாளர்கள், உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள் இவங்க எல்லாருமே அதையே பேசுவாங்க. ப்ளஸ் திமுக ஆதரவு ஊடகங்கள் அத்தனை பேருமே அதையே பேசுவாங்க. பாராளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் அங்கேயும் அதையே பேசுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. ஒரு பொய்யை எப்படி உண்மையாக்கணும், திமுக ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, ஒரு பொய்யை உண்மையாக்கிறதுக்கு அந்த பொய்யை 1000 தடவை 1,00,000 தடவை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கட்டத்தில் மக்கள் மத்தியில் என்ன நினைப்பாங்க, ஆமாப்பா இந்த மோடி பாருங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ நிதியமைச்சர்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி பணமே ஒழுங்காக கொடுக்கறது இல்லையாமா, நம்ம ஊர் பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்களாமா. இந்த மாதிரி நம்ம ஊர் மக்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே வந்துடக்கூடாது. அவங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவை வெறுக்கணும். அப்படி வெறுக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ, இப்படியெல்லாம் திட்டம் போடணுமோ, என்னவெல்லாம் பொய் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்றும் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இதே மாதிரி பொய்யை பேசினதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக பதில் சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி நெரேட்டிவ் செட்டிங்கை இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நிதி நிலைமை மோசமாக இருக்குது. இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை இவங்களால் நிறைவேற்ற முடியல. கூடவே நிர்வாக சீர்கேடு, முதல்வர் எதையுமே கண்டுக்கிறது இல்லை, எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லை, தொலைநோக்கு திட்டங்களும் இல்லை. இவங்ககிட்ட எல்லாமே மோடி அரசாங்கம் செய்கிறது அப்படியே காப்பி அடிக்கிறது மட்டும்தான் இவங்க இப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் இருக்கா, இங்கே கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம். விஸ்வகர்மா யோஜனான்னு கொண்டு வந்தாங்களா, இவங்க கலைஞரின் கைவினை திட்டம்னு கொண்டு வருவாங்க. பிரதமருடைய மலிவு விலை மருந்தகம் அந்த திட்டம் அங்கே இருக்கா, இவங்க முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி இப்போது 1000 மருந்து கடை இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற திட்டங்களை எடுத்து இவங்க தங்களுடைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாஜக கொண்டு வர திட்டங்களை இங்கே அனுமதிக்கிறதே இல்லை. அப்படியே அனுமதித்தாலும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்லை. அப்புறம் அதே திட்டங்களை இவங்க எடுத்துகிட்டு இவங்க தன்னுடைய திட்டங்கள் மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களுடைய வேலை. ஏன்னா அதே திட்டம் இங்கே இருந்தது அப்படின்னா அது மோடிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும்ல. அப்புறம் எப்படி இவங்க பாஜக மேலே வெறுப்பை விதைக்க முடியும், எப்படி மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடியும்? அப்போ ஒரு பக்கம் அவங்க எதுவுமே செய்யலை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இந்த பக்கம் அதே திட்டங்களை இவங்க வேறு பேரில் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசுகிறபோது கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது எத்தனை பேர் கவனிச்சிருக்காங்கன்னு தெரியல. இவங்க நிதியாக கொடுக்கறத மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே செயல்படுறத இவங்க கணக்கிலேயே வைக்கிறது இல்லை, அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி திட்டங்களை பற்றி சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மக்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய திட்டங்கள். இதற்கு மத்திய அரசு பணம் தராங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்தில் 89 லட்சம் மக்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதையுமே இவங்க கணக்கில் வைக்க மாட்டாங்க. எனக்கு நீ பணமாக எவ்வளவு கொடுத்த, பணமாக கொடுக்குறம்போது அதை மட்டும்தான் இவங்க கணக்கில் வைப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சது யார், இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தான் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தார். நீ எங்கிட்ட பணமாக கொடு, நாங்கள் மக்களுக்கு என்ன திட்டம் வேணுமோ நாங்கள் அதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவர் பேசினா வீடியோஸ் இன்னும் எத்தனையோ இருக்குது. அப்போல்லாம் நிறைய யூடியூப் சேனலில் அவர் பேட்டி கொடுத்துட்ருப்பார் இல்லையா. ஏன் பணமாக கேட்குறாங்க, ஏன்னா பணமாக கொடுத்தா தான் இவங்க கலைஞர் பேரில் திட்டங்களை செயல்படுத்த முடியும். பணமாக கொடுத்தாங்கன்னா மோடி பேர் வராது. இவங்க என்ன வேணாலும் திட்டம் கொண்டு வரலாம், எல்லாமே எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஏற்கனவே மத்திய அரசு திட்டங்கள்லேயே தங்களோடது அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களுக்கு பணமாக கொடுத்தா என்ன ஆகும்? இவங்களே திட்டம் போட்டு இவங்களே அடிக்கல் நாட்டி இவங்களே துவங்கி வச்சாங்க அப்படின்னா அதற்கு என்ன மூடி பேரா சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. மக்கள் அப்படியே நம்புகிறாங்கல்ல. இந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக திமுகவை அதனுடைய செயல்பாடுகளை கவனித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா இவங்க ஜிஎஸ்டி பணம் சரியாக வர்றதில்ல, ஜிஎஸ்டியில் மாநிலங்களோட பங்கு குறைக்கிறாங்க, ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை கொடுக்கறது இல்லை அப்படின்னு இங்கே முதல்வர் பேசுவார், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவாங்க, அதையே பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பேசுவாங்க. இவங்க எல்லாரும் பேசுகிறபோது அதற்கு பதில் சொல்லக்கூடியவர் யாராக இருக்காங்க அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்க எத்தனை தடவை பதில் சொல்லுவாங்க? எத்தனையோ தடவை இதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்திலேயே கிட்டத்தட்ட நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நான் பேச முடியும். அவங்க மட்டும் இல்லை, வேறு மாநில எம்பிக்கள் கூட இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க அத்தனைக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு எத்தனையோ தடவை சொன்னாலும் இவங்க திரும்ப 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 நிர்மலா சீதாராமன் தான் பணம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் விதைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஜிஎஸ்டி தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் உடனே அந்த நிர்மலா சீதாராமனுடைய ஃபோட்டோ போட்டு தான் சன் டிவி நியூஸ் கார்டு போடுவாங்க. அந்த ஃபோட்டோ செலெக்ஷனில் கூட அரசியல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்டாலின் அவர்கள் ஊராக போயிட்டு மேடை போட்டு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, நாங்கள் மெட்ரோவுக்கு பணம் கேட்டோம் அதுக்கு தரல, உள்கட்டமைப்பு எதுக்குமே பணம் தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை, வார்த்தையே இல்லாத போது தமிழகத்துக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பொய் சொல்கிற ஒரு முதல்வரை இந்தியாவில் யாருமே பார்த்துருக்க முடியாது. உண்மை அதுதான். இந்தியாவிலேயே ஒரு மிக மோசமான ஒரு முதல்வர்னால் அது ஸ்டாலின் அவர்களாக தான் இருப்பாங்க. அவ்வளவு பொய், வாயை திறந்தா பொய். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொய்யை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவாங்க. திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் இதையே பேசுவாங்க. ப்ளஸ் திமுகவுடைய ஆதரவாளர்கள் உடன்பிறப்புகள் அவங்களும் இதையே பேசுவாங்க. அதே பொய்யை திரும்ப திரும்ப பேசுவாங்க. அதே பொய்யை தான் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பேசியிருக்காங்க. அந்த பொய்க்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய இந்த நுணுக்கமான அரசியலை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளால் திமுகவை வீழ்த்தவே முடியாது. அதுதான் உண்மை. திமுக ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க, எப்படி அவங்க டார்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க? திமுக ஒரு ரொம்ப பயங்கரமான கட்சி, மிக வலிமையான கட்சி, அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா திமுக மாதிரி பயந்தாங்குழிகள் ஒரு கோழைகள் யாருமே கிடையாது. அவங்க செய்கிறது எல்லாமே குயுக்தி அரசியல், இந்த குறுக்கு வழி அரசியல் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் அவங்கள நம்மளால் வீழ்த்த முடியலையே தவிர நேருக்கு நேராக நின்று மோதுற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. இதற்கு நான் 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, இங்கே கவர்னருக்கு எதிராக நடக்கக்கூடிய அரசியல். ஏன் கவர்னருக்கு எதிராக அரசியல் செய்யணும்? இங்கே தான் பாஜக கட்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க, அதிமுக இருக்குது, அவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் கவர்னருக்கு எதிராக அரசியல் செய்யணும் அப்படின்னா கவர்னரால் திருப்பி பேச முடியாது, அவரால் திரும்ப அரசியல் செய்ய முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். கவர்னர் டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சு இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அரசியலமைப்பு சட்டப்படி அவரால் செய்ய முடியாது. தெலுங்கானா மாநில கவர்னராக இந்த தமிழிசை ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஆர்.என். ரவி அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை. அதை இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே எவ்வளவு அவதூறு வேணாலும் பரப்புறது, அவரை பாஜகவோட லிங்க் பண்ணி பார்த்தீங்களா பாஜக இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போகிறது. ஏன்னா அங்கிருந்தால் எதிர்ப்பு வராது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் மேடை போட்டு பேசுகிற போது என்ன சொல்கிறாரு, நீ ஓட்டு கேட்டு வந்தேன்னா உன்னை செருப்பால் அடிப்பாங்கன்னு கவர்னரை பார்த்து பேசுகிறாருல்ல, அதே வார்த்தையை அண்ணாமலையை பார்த்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அண்ணாமலை பேரை கூட உதயநிதியால் சொல்ல முடியல? ஏன்னா திரும்ப அடி விழுன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு அடி அடித்தேன்னா அங்கேருந்து 2 அடியாக திரும்ப வரும்னு உனக்கு தெரியும். அப்போ இவங்களுடைய டார்கெட்டை ஈஸி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதே தான் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனை அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம். ஏன் நிர்மலா சீதாராமனை டார்கெட் பண்ணணும்? ஏன்னா பேசிக்கலி அவங்க ஒரு பிராமணர், ராஜ்யசபா வழியாக எம்பி ஆகி அமைச்சராக இருக்காங்க. இந்த 2 காரணங்களை வச்சு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பாருங்கள். தமிழகத்தில் இந்த பிராமண எதிர்ப்பு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எங்கேயாவது போய் பிராமணர்களை பற்றி இவங்க பேசினதெல்லாம் பேசினாங்க அப்படின்னா அடி விழும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸி டார்கெட், திரும்ப பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஓட்டு வங்கி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன வேணால் பேசலாம். கவர்னருக்கு அப்ளை ஆகிற அதே ஃபார்முலா தான். அதனால தான் 100 வருஷமாக இந்த பிராமணர்களை பூச்சாண்டியாக காட்டியே இவங்களால் பயமுறுத்த முடியுது. அதை ஒரு நெரேட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியுது.
அதே காரணத்துக்காகத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே 40 எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து 40 தடவை அந்த கேள்வியை கேட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களும் திரும்ப திரும்ப அந்த பதிலை சொன்னாலுமே வேணும்னே அவங்கள டார்கெட் பண்ணுறது. ஏன்னா இங்கே ஈஸி இல்லை. இப்போ இங்கே ஏற்கனவே அவங்க நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இல்லை மற்ற துறை அமைச்சர்கள், ரயில்வே துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எல்லாரும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க. ஆதாரங்களோட, புள்ளி விவரங்களோட பதில் சொல்கிறாங்க. ஆனால் தமிழக ஊடகங்கள் தான் அதை ஒளிபரப்பாது. இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையும் தான் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ அதை பற்றின டிஸ்கஷனே வராது. தயாநிதி மாறன் இந்த கேள்வி கேட்டார், கனிமொழி இந்த கேள்வி கேட்டாங்க. சரி, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? அந்த பதில் சரியா தப்பா? அதற்கு திமுகவினர் பதில் சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு பொய்யை சொல்கிறீங்க, ஜிஎஸ்டியை பற்றி ஒரு பொய் சொல்கிறீங்க, நிதி பங்கீடு பற்றி ஒரு பொய் சொல்கிறீங்க. அந்த பொய்க்கு நிர்மலாமா தரப்புகளோட பதில் சொல்கிறாங்க, ஆதாரங்களோட பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலை திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? சார், எல்லா மாநிலத்துக்கும் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. நிதி பங்கீடுங்கிறது அவங்க கண்ட்ரோலில் இல்லை, நிதி கமிஷன் தான் அதை முடிவு பண்ணுது. அப்படி இருக்கிற போது எப்படி நீங்கள் நிதி பங்கீடு தமிழகத்துக்கு கம்மி, மற்ற மாநிலங்களுக்கு அதிகம்னு நீங்கள் சொல்ல முடியும்? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பங்கீடுன்னு நீங்கள் சொல்கிற விஷயத்துலையும் குஜராத்துக்கு, மகாராஷ்டிராவுக்கு, ஹரியானாவுக்கெல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. தமிழகத்தை போல் அங்கேயும் குறைவான நிதி பகிர்வே நடக்கிறது. அங்கேயும் பாஜக தானே ஆள்றாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீங்கள் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கியிருக்கணும் இல்லை? அப்படி நடக்கலையே. அப்போ நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை திமுக காரனை பார்த்து கேட்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வி மக்களுக்கு போய் சேரணும் இல்லை? அப்போ தானே அது ஒரு நடுநிலையான ஊடகம். அப்போ தானே நீங்கள் நேருக்கு நேராக சண்டை போடுறீங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கலாம். ஆனால் இப்படி குறுக்கு வழியில் மட்டும்தான் இவங்களால் பாஜகவை எதிர்க்க முடியுங்கிறதே எவ்வளவு மோசமான ஒரு அரசியல். அரசியலுக்காக, வெற்றிக்காக என்ன வேணால் செய்யலாமா? எப்படி வேணால் பேசலாமா? அதை கட்சியில் கீழ் இருக்கிறவங்க ஏதாவது செய்யலாம். ஆனால் ஒரு முதல்வர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வச்சுக்கிட்டு, அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வச்சுக்கிட்டு இப்படி வாயை திறந்தா பொய்யை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமாக வரி பகிர்வு அப்படிங்கிற போது எந்த மாநிலத்தை உதாரணமாக காட்டுவாங்க? உத்தரப்பிரதேசம், பீகார். அப்போ மீதியெல்லாம் ஆமாம், உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமான நிதி பகிர்வு பாஜக மட்டும் கொடுக்கல, காங்கிரஸ் ஆட்சியிலையும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்பயே நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. அதைத்தான் நேற்று நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, ஜல்லிக்கட்டு தடை பண்ணுற போது வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வீரத்தை காட்டுறீங்க, இப்போ இன்னும் சத்தமாக பேசுகிறீங்க. நீங்கள் சத்தமாக பேசினா நாங்கள்லாம் பயந்துருவோமா? இந்த சென்னை மெட்ரோ விஷயத்தை பற்றி பேசணுன்னா எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாலும் நேற்று பாராளுமன்றத்தில் மறுபடியும் சொன்னாங்க. அதை சொல்ல விடாமல் அத்தனை பேர் தடுக்கிறாங்க. ஏன்னா எந்த விதத்துலேயும் இவங்களுடைய வேஷம் கலந்துடக்கூடாது, இவங்க சொன்னது பொய்யின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சென்னை மெட்ரோவோட ஃபேஸ் 1 முடிஞ்சு ஃபேஸ் 2 ஆரம்பிக்கிறாங்க. ஃபேஸ் 2 மாநில அரசே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதற்கு பிறகு இவங்க ஆரம்பித்து இவங்க சரியாக எந்த விதமான பணிகளும் செய்யாமல் அப்படியே இழுத்துட்டே போகுது. இன்றைக்கி சென்னை ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. எப்படா இந்த மெட்ரோ வேலையெல்லாம் முடியும்னு எல்லாரும் தத்தளிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட டைமில் தான் போன வருஷம் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு நிதி தரவில்லை, நாங்கள் தரவுன்னு சொன்ன பணத்தை தரல அப்படி இப்படின்னு பேசி, அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள், பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த மாதிரி சென்னை மெட்ரோ ப்ராஜெக்டை மத்திய அரசு ஏற்று நடத்தணும், எங்களுக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை பிரதமர் ஏற்றுக்கொண்டு இந்த மொத்த ப்ராஜெக்டையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், 65,000 கோடி நாங்கள் பார்த்து முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. முடிஞ்சுதா? அப்போ இங்கே மக்கள்கிட்ட சொன்னது என்ன, அங்கே போய் நீங்கள் பேசினது என்ன? அப்போ இந்த உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? கடைசியில் என்னாச்சு? நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால்தான் மத்திய அரசு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் சென்னை மெட்ரோவோட கிரெடிட்டை எடுத்துக்கணும். இதை மட்டும்தாங்க திமுக பண்ணுறாங்க. இப்போ கோவை மெட்ரோவுக்கு பணம் இல்லை, மதுரை மெட்ரோவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்களே. கோவை மெட்ரோ எப்போ அனௌன்ஸ் பண்ணது? மோடி அவர்கள் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா போட்ட பட்ஜெட்டில் கோவை மற்றும் கொச்சினுக்கு மெட்ரோ அப்படின்னு சொன்னார். 2014 அறிவித்த திட்டம். கேரளாவிலையும் பாஜக ஆட்சி கிடையாது. இந்த 2024 தேர்தல் நடக்கிற வரைக்கும் கேரளாவில் ஒரு எம்பி கூட கிடையாது பாஜகவுக்கு. ஆனால் கேரளா முதல்வர் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன ஆகட்டும், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? கேரளாவுக்கு ஒரு நல்ல திட்டம் கொடுக்குறாங்க. உடனடியாக அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்து அந்த வேலைகள்லாம் முடுக்கி விட்டு 2017 பிரதமர் மோடி அவர்கள் நேராக கேரளா போகிறாரு, கொச்சின் மெட்ரோவை திறந்து வைக்கிறார்.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க, 2014 2025 வரைக்கும் இதை பற்றி ஒரு விஷயம் கூட பண்ணல, எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு இவங்களே என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் மெட்ரோக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு அறிவிச்சும் போது என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களாம்? இதில் கூடவா அரசியல்? இதில் ஏன் இப்போ அரசியல் பண்ணுறாங்க? ஏன்னா மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. எப்படி சென்னை மெட்ரோவோட கிரெடிட்டை இவங்க திருடினாங்களோ அதே மாதிரி இந்த கிரெடிட்டையும் திருடணும். நாங்கள் கேட்டதுனால தான், நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்த திட்டம் வந்தது அப்படின்னு அந்த கிரெடிட்டையும் பிடிக்கணும். இப்படி திருடித்தான் இந்த ஆட்சியே நடக்குது. இதுதான் உண்மை. எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர். ஆனால் இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு புரியுமா? மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவங்களுக்கு தேவையெல்லாம் என்ன, எனக்கு ரோடு போடு, எனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டு, எனக்கு ரயிலை விடு. அதை யார் கொண்டு வந்தால் என்னப்பா, சரி நீங்கள் கொண்டு வந்தியா நல்லது, நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோம். அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லை இங்கே நிதி கமிஷன் இருக்குது, இங்கே ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது, இல்லை இங்கே இப்படி நடந்தது அங்கே அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்போ அந்த மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி தான் திமுக இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருக்கு, இப்போவும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்கிறது கிடையாது, முதுகில் குத்துறது, குறுக்கு வழி அரசியல். இது மட்டும்தான் திமுகவை ஜெயிக்க வச்சிட்ருக்கு. ஏன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த உண்மையை சொல்லாது, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக உண்மையை சொல்லாது, ஏன்னா அவங்களுக்கும் பாஜக வரக்கூடாது. நாம் தமிழர் கட்சி உண்மையை சொல்லாது, ஏன்னா அவங்களுக்கும் பாஜக வரக்கூடாது. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட இந்த உண்மையை, இந்த ப்ராசஸை எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவருக்கும் பாஜகன்னா ஆகாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவுடைய பொய்களைத்தான் சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படியும் மீறி யாராவது ஒருத்தர் இங்கே இல்லை நிதி கமிஷன் படி தான் மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க, அவங்க யாரையும்லாம் வஞ்சிக்கவெல்லாம் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி பணமும் கரெக்டாக வருது, இந்த திட்டங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எவனாவது சொன்னான்னா அவனுக்கு பேர் சங்கி. அவன் பிஜேபி பி டீம். திமுக அதை வச்சு அவனை கட்டம் கட்டிடும், பிரச்சாரம் பண்ணணும். அதற்கு பயந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பொய் சொல்கிறாங்க. இந்த உண்மைகள் மக்களுக்கு எப்போ புரியும் நம்மளுக்கு தெரியாது. குறைந்தபட்சம் நிர்மலா சீதாராமன் நேற்று பேசின அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அதை எடுத்துகிட்டு போங்க. நன்றி.